ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோதுமை மாவு வச்சு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் படி நீங்களும் இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் போண்டா நல்ல பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்க்கு வரும். அது மட்டும் இல்லாமல் குறைவான பொருட்கள் இருந்தாலே போதும், டக்குன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டாக இந்த இனிப்பு போண்டா செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இதை நல்லா முழுமையாக கரையிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூடு வர வர இதை ஆற வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும் போது நமக்கு போண்டா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் தண்ணி சேர்க்கும் போது கை பொறுக்கிற சூடு வர வர ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தூசி மண் இருந்தாலும் வடிகட்டிலேயே தங்கிடும். வெல்லம் கரைசல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம போண்டா பக்குவத்துக்கு இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகம் தேவைப்படாது, 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தேவைப்படும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷம் போல் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சோடா கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு போண்டா போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் போண்டா போடுறதுக்கு கையில் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு சூடான எண்ணெயில் டைரெக்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வீடியோவில் காமிக்கிறபடி நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கோங்க. மாவை உள்ளே சேர்க்கும் போது கையில் அனல் படுற மாதிரி இருந்தால் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை சேர்த்த உடனே நம்ம கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஹீட் எல்லா பக்கமும் படுற மாதிரி கரண்டி வச்சு அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வர வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், போண்டாவோட கலர் எல்லாமே மாறி வந்திருக்கு. இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறமா போண்டா எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துருங்க. இதை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் வச்சுடுங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தாலும் இழுத்துடும். இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம போண்டா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போண்டா வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான கோதுமை மாவு இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் போண்டா நல்லா பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.